ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம்னா, ஒரு ரொமான்டிக்கல் டிராமாவா ஹாலிவுட்ல ரிலீஸ் ஆன நோ ஹார்ட் ஃபீலிங்ஸ் இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதையை பத்தி பார்த்தோம்னா, ஹீரோயின் வந்து எந்த வேலைக்குமே போகாம ஊர்ல இருக்கிற எல்லாத்துட்டையுமே கடன் வாங்கிட்டு அந்த கடனை கட்ட முடியாம ஒரு கட்டத்துல இருக்காங்க. அதனால பேங்க் ஆஃபீஸர்லாம் சேர்ந்து அவங்க வீட்டுக்கு வெளியே இருக்கிற காரை எடுத்துட்டு போயிடுறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு ஹீரோயின் வந்து ஆன்லைன்ல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குறாங்க. அதுல ஒரு ஃபேமிலியை சேர்ந்த அப்பா அம்மா வந்து அவங்களோட பையனுக்கு டேட்டிங் பண்றதுக்காண்டி ஒரு பொண்ணை தேடிட்டு இருக்காங்க. இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்த நம்ம ஹீரோயின் வந்து உடனே அந்த வீட்டுக்கு போறாங்க. அந்த இன்டர்வியூலயும் இவங்க செலக்ட் ஆயிடுறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோவோட என்ட்ரி. ஹீரோக்கு வந்து எந்த உணர்ச்சியுமே இல்லாம இருக்கு. அவருக்கு காதல்னா என்னன்னு தெரியல, பாசம்னா என்னன்னு தெரியல. அதனால தான் அவங்க அப்பா அம்மா ஆன்லைன்ல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை போட்டு இந்த பொண்ணை கூப்பிட்டுருக்காங்க. அந்த பொண்ணை பார்த்த நம்ம ஹீரோ வந்து எதுவுமே சொல்லாம அவர் ரூமுக்கு போயிடுறாரு. கொஞ்ச நாள் கழிச்சு இவங்க 2 பேருமே டேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு சில பிரச்சனைனால இவங்க 2 பேருமே பிரியிற அளவுக்கு போறாங்க. கடைசியில இவங்க பிரிஞ்சாங்களா இல்லையா? அந்த பிரச்சனைய சால்வ் பண்ணி கடைசியில இவங்க ஒண்ணு சேர்ந்து வாழ்ந்தாங்களா இல்லையா? இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா, டைரக்டர் இந்த கதைய கொண்டு போன விதம் ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. இந்த படத்துல நடிச்ச எல்லா ஆக்டருமே அவங்களோட ஒர்க்க சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் வந்து அவங்களோட ரோல சூப்பரா பண்ணி குடுத்துருக்காங்க. கடைசி கிளைமேக்ஸ்ல எதிர்பார்க்காத மாரி ஒரு ட்விஸ்ட்டையும் வச்சு டைரக்டர் படத்த முடிச்சிருக்காரு. அதெல்லாம் உண்மையிலேயே காட்டுன விதம் சூப்பரா இருந்துச்சு. படத்துல ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே அவங்களோட ஒர்க்க சூப்பரா பண்ணியிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபர் வந்து கடைசி கிளைமேக்ஸ்ல அந்த பீச்சுக்கு ஓரத்துல ஒரு ட்ரோன் ஷாட் மாரி ஒண்ணு வச்சிருப்பாரு. அதெல்லாம் வச்ச விதம் உண்மையிலேயே சூப்பரா இருந்துச்சு. அதே மாரி அவங்க 2 பேருமே ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட போவாங்க. அப்போ ஒரு லாங் ஷாட் ஒண்ணு வச்சிருப்பாரு. அதெல்லாம் காமிச்ச விதம் ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. படத்தோட மியூசிக்ன்னு பார்த்தோம்னா, ஒரு ரொமான்டிக்கல் டிராமா படத்துக்கு என்ன தேவையோ, அத நம்ம மியூசிக் டைரக்டர் பெர்ஃபெக்ட்டா பண்ணி குடுத்துருக்காரு. அதுல அவர் எங்கேயுமே குறை வைக்கல. அதுக்கு தகுந்த மாதிரியே டைரக்டர் வந்து அந்த பிஜிஎம்லாம் சூப்பரா யூஸ் பண்ணியிருக்காங்க. மத்தபடி இந்த படத்துல பெருசா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. படத்தோட நெகட்டிவ்னு பார்த்தோம்னா, டைரக்டர் என்னதான் கதைய நல்லா கொண்டு போயிருந்தாலும், சில இடத்துலலாம் நம்ம லேக் ஃபீல் பண்ண முடியும். அதெல்லாம் டைரக்டர் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருக்கலாம். அதே மாரி படத்துல எமோஷனா இருக்கட்டும், ரொமான்ஸா இருக்கட்டும், அதெல்லாம் ஓரளவுக்கு தான் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அந்த காமெடி சீன்லாம் பார்க்கும்போது ரொம்ப கிரிஞ்சா இருக்கும். அதெல்லாம் டைரக்டர் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருக்கலாம். கடைசி கிளைமேக்ஸ்ல நம்ம எதிர்பார்த்த மாரியே தான் படத்த வச்சு முடிச்சிருப்பாரு. அதையும் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருக்கலாம். ஸ்க்ரீன் பிளே வந்து ஓரளவுக்கு தான் நல்லா பண்ணியிருக்காரு. சில இடத்துலலாம் என்னடா இது சம்மந்தமே இல்லாம சீன் வருது. சரி பார்ப்போமே அப்படின்னு தான் நமக்கு இருக்கும். அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருக்கலாம். இந்த படம் வந்து ஒரு 18+ படம் தான். அதனால இந்த படத்த தனியா உட்காந்து பாருங்க. ஃபேமிலியோட உட்காந்து பார்க்காதீங்க. படத்தோட டியூரேஷன் பார்த்தோம்னா, 1 மணி நேரம் 42 நிமிஷம் இருக்கு. இந்த 1 மணி நேரம் 42 நிமிஷத்துல தேவையில்லாத சீன்னு பார்த்தோம்னா, ஒரு 1/2 மணி நேரம் சீன் இருக்கும். அதெல்லாம் நம்ம டைரக்டர் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருக்கலாம். படத்தோட டியூரேஷன் இவ்வளோ கம்மியா இருக்கு. ஆனா அதுலயும் டைரக்டர் சம்மந்தமே இல்லாம சீன்லாம் வச்சு, சரி செஞ்சு விடுவோமே அப்படின்னு அவர் செஞ்சிருக்காரு. மத்தபடி இந்த படத்துல பெருசா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. இந்த படம் ஓடிடி தளமான அமேசான் பிரைம்லயும், சோனி லைவ்லயும் தமிழ் டப்பிங் வெர்ஷனோடயே அவைலபிளா இருக்கு. தமிழ் டப்பிங் வெர்ஷன்லாம் லிப் சிங்கோட பெர்ஃபெக்ட்டா பண்ணியிருக்காங்க. ஆனா சில இடத்துலலாம் நம்ம லேக் ஃபீல் பண்ண முடியும். அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருக்கலாம். இந்த படத்துக்கு நம்ம குடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா, 10க்கு 5.2 குடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா, மறக்காம நம்ம சேனல லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.